இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the next part of the evolution biology story அந்த லெசனில் கண்டினியூஸ் பார்ட் பார்க்க போகிறோம். ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் அந்த டாபிக் வந்து நான் செப்ரேட் பார்ட்டாக போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, let we get into a section. ஓகே, நெக்ஸ்ட் the brief of account of evolution. எவல்யூஷனை பற்றி கொஞ்சம் நம்ம டக்குன்னு இன்னும் ஷார்ட்டாக ப்ரீஃபாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அபவுட் 2000 million years ago, எவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் 2000 million years, ஓகேவா? ஸோ 2000 million yearsக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம், அங்கேயே பார்த்துருப்போம், இந்த ஃபஸ்ட்டு செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்பியர்டான எது. அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃபஸ்ட்டு செல்லுலர் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து நமக்கு அப்பியர் ஆகிருக்கு. எப்போ? 2000 million years ago. நான் சொல்ல வந்து 3000 million years ago. அந்த லைன் நம்ம எப்படி பார்த்துருந்தோம்னா 2000 million years வரைக்குமே எந்த ஒரு செல்லுலர் ஃபார்மே வரலைன்ற மாதிரி நம்ம பார்த்துருந்துருப்போம். ஓகேவா? The mechanism of how non-cellular aggregates of a giant macromolecules to evolve into a cell with a membranous envelope is not known. இதெல்லாம் நல்லா வாசிச்சுப்பாரு, இது ரொம்ப சூப்பரானது. The mechanism of how non-cellular aggregates, non-cellular யாரும் ஒரு செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, வாக்யூல்ஸ், நியூக்ளியஸ், புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் அந்த மாதிரி இருக்காங்களா, இவங்கெல்லாம் யார்? இவங்களாம் தான் நமக்கு என்னென்னு சொல்லப்போம், நான்-செல்லுலர் அக்ரிகேட்ஸ் நம்ம உள்ள இருக்குங்க நம்ம சொல்கிறோம். அதான் the mechanism of how the non-cellular aggregates of giant macromolecules, அந்த பெரிய பெரிய macromolecules எப்படி வந்துச்சு, should envelop a cell with a membranous envelope. இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு செல்லுக்கு ஒரு membranous envelope போட்டு எப்படி வந்தாங்கன்றது நமக்கு தெரியலை. Some of these cells have ability to release O2. அந்த மாதிரி ஒரு செல்ஸ் இருக்காங்களா, இவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா O2வை ரிலீஸ் பண்ணுறாங்க. the reaction, ஓகேவா? அந்த ரியாக்ஷன் could have been similar to the light reaction. அந்த ரியாக்ஷன் நமக்கு எப்படி இருக்குதா, O2 ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷனுக்கு எப்படி இருக்குதா, நார்மலாக ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ அந்த லைட் ரியாக்ஷன் மூலிமா நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிமிலராகவே தான் O2வை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களும் எப்படி நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, O2வை ரிலீஸ் பண்ணுறாங்க. லைக் எப்படி லைட் ரியாக்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் இஸ் ஸ்ப்ளிட் வித் ஹெல்ப் ஆஃப் சோலார் எனர்ஜி. நம்ம அங்கேயே பார்த்துருந்தோம், வாட்டர் வேப்பராக இருந்துச்சா கேஷியஸ் ஃபார்மில். ஸோ சன்னோட எனர்ஜி வந்து இதை என்ன ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுச்சு நம்மளுக்கு, H2, sorry it doesn't work to write, wait I will take my pen. ஸோ அந்த வாட்டரை இது என்ன பிரேக் பண்ணிடுச்சு, H2 ப்ளஸ் O2 நமக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த லைட் H2 நமக்கு எஸ்கேப் ஆகிடுச்சு. இந்த O2 வந்து அம்மோனியாவோடையும் மீத்தேனோட கம்பைன் ஆகி நம்மளுக்கு சம் அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி விசாத இன்ட்ரொடக்ஷன் பார்ட் 1ல் பார்த்துட்டோம். அண்ட் சேனலைஸ்டு பை appropriate light harvesting pigments. அதான் LHC, PS1, PS2 அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் they are talking about. அந்த லைட் ஹார்வெஸ்டிங் பிக்மெண்ட்ஸில் இந்த வாட்டர் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் சோலார் எனர்ஜி. அதெல்லாம் யார் மூலிமா சேனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா லைட் ஹார்வெஸ்டிங் பிக்மெண்ட்ஸ் வந்து சேனலைஸ் பண்ணி வச்சுருக்குது. ஸ்லோலி சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ் பிகேம் மல்டி செல்லுலர் லைஃப் ஃபார்ம். சிங்கிள் செல்டு இருக்காங்களா, ஒரு செல்லு பிகேம் மல்டி செல்லுலர் லைஃப் ஃபார்மாக மாற ஆரம்பிச்சாங்க. இந்த சிங்கிள் செல் தான் மல்டி செல்லாக மாற ஆரம்பிச்சு பை த டைம் ஆஃப் 500 million years ago. அது மயான்னு நான் சொல்லுவோம். ஓகேவா? 500 million yearsக்கு முன்னாடி invertebrates were formed and active. ஸோ இது வந்து ஸ்டடி லைக் அ ஸ்டோரிமா. ஓகேவா? it makes me silly but it helps for you, so that's why I'm going to tell ma. ஓகேவா? so take this. First I will go through this line. okay, but by the time of 500 mayaல invertebrates வந்து வந்திருக்காங்க, ஆக்டிவாக வந்திருக்காங்க. jawless fish. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷை பற்றி படிக்கிறோம். அது எப்படி இருக்குது, ஜாலெஸ்ஸாக இருக்காங்க. ப்ராபபிளி evolved around 350 maya. jawless fish வந்து 350 maya. Seaweeds and few plants existed probably around 320 maya. We are told that the first organism that invaded land were plants. ஃபஸ்ட்டு இந்த லேண்டில் யார் தான் இருக்கிறாங்களாம்,
இந்த பிளான்ஸ் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே வேர் வைட் ஸ்ப்ரெட் ஆன் லேண்ட் பட் அனிமல்ஸ் இன் லேண்ட். அனிமல்ஸ் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடியே, ஓகேவா, அனிமல்ஸ் இங்கே வர்றதுக்கு முன்னாடி யார் தான் இருந்திருக்காங்கன்னா பிளான்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அகைன் ஃபிஷ்ஷுக்கு வராங்க. த ஃபிஷ் வித் ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபின்ஸோட நல்லா ஓங்குதாங்க, நல்லா இதாக இருக்குது, ஓகேவா. குட் மூவ் ஆன் லேண்ட் அண்ட் கோ பேக் டு த வாட்டர். அந்த ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஸ்டவுட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபின்ஸோடு இருக்குது. அது என்ன செய்யுது, லேண்டுக்கும் தண்ணிக்கும் போயிட்டு வருது. ஸோ திஸ் வாஸ் அபவுட் 350 மைல். அது நமக்கு எப்போ தான் நடக்குது, சேம் 350 மைல் தான் நடக்குது. இன் 1938 வருஷத்தை நோட் பண்ணிக்கோங்கப்பா. எவல்யூஷனில் இது வந்து செகண்ட் இயர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, என்னது 1953 மில்லர் பற்றின ஒரு இயர். அண்ட் இட் வாஸ் செகண்டு 1938. என்னது இது, யாரோடது, ஒரு ஃபிஷ்ஷை பற்றின ஒரு ஸ்டோரிங்க நம்ம வந்து இயரில் பார்க்க போகிறோம், ஓகேவா. காட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, they given any chances, okay, so you have to be careful with it, okay. ஓகேவா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் 1930 நம்மளுக்கு ஒரு ஃபிஷ் வந்து கிடச்சிருக்கு. என்னதுன்னா happened to be a coelacanth which was thought to be extinct. அதாவது 1930 நமக்கு ஒரு ஃபிஷ் ஒன்று கிடச்சிருக்கு எங்கே, சவுத் ஆஃப்ரிக்காவில். அது நம்ம எக்ஸ்டிங்ட் ஆகிடுச்சு நினச்சிட்டு இருக்கோம். பட் தீஸ் அனிமல்ஸ் கால் லோ ஃபின்ஸ். இந்த அனிமல்ஸ் இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லோ ஃபின்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். எவால்வ்ட் இன்டூ, அவங்க என்னவா எவால்வ் ஆகுறாங்க, எவால்வ்ட் இன்டூ ஃபர்ஸ்ட் ஆம்ஃபிபியன்ஸ். அவங்க தான் என்ன மாறினாங்க, ஃபர்ஸ்ட் ஆம்ஃபிபியன்ஸாக மாறியிருக்காங்க. தட் லிவ்ட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். there are no specimens of these left with us. ஆனால் இவங்களோட ஸ்பெசிமென்ஸ் எதுவும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான் உனக்கு, ஓகேவா. So there are no specimens of these left with us. However, these were ancestors of modern day frogs. ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் டே ஃப்ராக்ஸுக்கு இவங்க தான் ஆன்சிஸ்டர்ஸாக இருக்காங்க. அண்ட் சலாமண்டர்ஸ்க்கும் இவங்க தான் ஆன்சிஸ்டராக இருக்காங்க. அப்போ சலாமண்டருக்கும் மாடர்ன் டே ஃப்ராக்ஸுக்கும் யார் ஆன்சிஸ்டர்ஸ், அவங்க எந்த வருஷத்தில் வந்தாங்க அப்படின்னா 1938. எந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஓகேவா. The amphibians evolved into reptiles. இப்போ இந்த amphibians எனக்கு என்ன மாறிடுச்சு, ரெப்டைல்ஸாக மாறிடுச்சு, ஓகேவா. The amphibians evolved into reptiles. The amphibians வந்து நீர்லேயும் போனாங்க. நெக்ஸ்ட் இப்போ நிலத்தில் மட்டும் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் ரெப்டைல்ஸாக மாறிட்டாங்க. தெல்லே ஏன் அவங்கன்னா ஆம்ஃபிபியன்ஸ் எப்பவுமே லைட்டாக ரொம்ப லேஸான முட்டைகளை தான் இட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரெப்டைல்ஸ் எதனால் எவால்வ் ஆச்சுன்னா தே லே திக் ஷெல்டு எக். நல்லாவே இந்த ரெப்டைல்ஸ் வந்து திக் ஷெல்டு எக்ஸ் ஆகும். விச் டு நாட் ட்ரை அப்படின்னா சன்னில் வந்து ட்ரையும் ஆகாது. அன்லைக் தோஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் கைன் we only see the modern day descendant. மறுபடியும் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மாடர்ன் டே டிசெண்டன்ட்ஸாக தான் நம்ம இப்போ இவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யார் ரெப்டைல்ஸோட மாடர்ன் டே டிசெண்டன்ட்ஸ் யார், டார்டல், டார்டாய்ஸ், கொர்க்கடைல்ஸ், இவங்க எல்லாமே யார், ரெப்டைல்ஸ், ஊர்வனம். In next 200 million years reptiles of different shapes and sizes. Next 200 million 200 மையால shape and sizes dominated on earth. So shape and size dominated on earth. எர்த்தில் வந்து 200 மில்லியன்ஸில் யாரோட ஷேப் அண்ட் சைஸ் டாமினேட் ஆக போகுது, ரெப்டைல்ஸோடது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளான்ஸை பற்றி படிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் ஜெயிண்ட் ஃபர்ன்ஸ்னால் பெரிய பெரிய ஃபர்ன்ஸ், டெரிடோஃபைட்ஸில் தான் இருப்பாங்க. ஃபர்ன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் பட் தே ஆல் ஃபெல் டு ஃபார்ம் அ கோல் டெபாசிட் ஸ்லோலி. அவங்க எல்லோரும் இருந்தாங்க. அவங்க இப்போ எல்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா வளர்ந்து உதிர்ந்து அவங்க டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கோல் டெபாசிட் ஆகும் ஸ்லோலி. சம் ஆஃப் தீஸ் லேண்ட் ரெப்டைல்ஸ் நெக்ஸ்ட் அகைன் வந்து அனிமல்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த லேண்ட் ரெப்டைல்ஸ் வென் பேக் இன் டு வாட்டர் டு அவாய்ட் இன் டு ஃபிஷ் லைக் ரெப்டைல். மறுபடியும் இந்த ரெப்டைல் மறுபடியும் அகெயின் என்ன ஆகுறாங்க, வாட்டருக்குள்ளே போகிறாங்க. என்ன மாறுறாங்க, ஃபிஷ் லைக் ரெப்டைல்ஸாக மாறுறாங்க. ப்ராபப்ளி அதுவும் 200 மையா. அதுதான் இக்சியோசாரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த லேண்ட் ரெப்டைல்ஸ் வேர் அஃப்கோர்ஸ் த டைனோசர். லேண்ட் ரெப்டைல்ஸில் யார் பெருசுனா டைனோசர் தான் பிக்கஸ்ட். அதில் யாருன்னா ட்ரைனோசரக்ஸ். அதோட ஹைட் எவ்வளோன்னா 20 feet.
and had a huge fearsome target like a teethum இருக்கும். About 65 Maya, the dinosaurs suddenly disappeared. உங்க வந்து சடன்லின்னு கொடுத்துருப்பாங்க, உனக்கு வந்து நீ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். நல்ல அந்த லைன்லாம் வாசித்து பாரு, இதெல்லாம் டேரக்ட். சாரிப்பா. ஸோ சடன்லி அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து நம்மளை வந்து அந்த டைமில் கன்ஃபியூஸ் பண்ணி விடும். ஓகேவா? பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்த அந்த கொஸ்டின் பேப்பரில் இது வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிங்க. அன்றைக்கி அந்த போல் ஓட்டிங் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 9/9 கொஸ்டின்ஸில் இது ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். ஹவு மச் சடன்லி கண்ணா கோ அண்ட் செக் த என்சிஆர்டி லைன் அப்படின்னு சொன்னப்பட்டு தான் நம்ம டீப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்ததுக்கப்புறம் எஸ் மேம்கிட்ட சொல்லியிருந்தீங்க, ஞாபகம் இருக்குதா கண்ணுங்களா? அதனால் லைன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். மேக் இட் crystal clear all the lines. Okay ba? Okay taka, come back to the session. Okay. Okay, so suddenly disappear from the earth. We don't know the true reason. Some say climatic changes killed them. Some say most of them evolved into birds. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அவங்கள கில்ட் பண்ணியிருக்கோம். சம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, most of them evolved into birds. ஸோ ட்ரூ ரீசன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து அவங்களை கொண்டிருக்கலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து பேர்ட்ஸாக எவால்வ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. த ட்ரூத் மே லிவ் இன் பிட்வீன். ஆனால் உண்மை அப்படின்றது என்ன எங்கே தான் இருக்குதான், இது ரெண்டுக்கும் இடைப்பட்டல தான் இருக்குது. த ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் ஆஃப் தட் எரா ஸ்டில் எக்ஸிஸ்ட் டுடே. ஸ்மால் சைஸ்னா சின்ன சின்ன சைஸில் கூட வந்து ரெப்டைல்ஸ் ஆஃப் தட் எரா ஸ்டில் எக்ஸிஸ்டட் டுடே. இப்போயுமே அவன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சாரி, இங்கே நெட்வொர்க் இஷ்யூஸ்னால கொஞ்சம் இங்கே வந்து இதாகுது, பிரேக் ஆகுது. வெயிட்மா, ஒன்ஸ் ஐ வில் செக் மை நெட்வொர்க் ஸ்ட்ரென்த்மா. சாரி கண்ணு, சாரிம்மா, வெயிட் சில்ட்ரன்ஸ். என் வாய்ஸ் இப்போ கிளியராக இருக்குதா இந்த ஆடியோவில்? நோட்ஸ்லாம் தெரியுதா? ரிட்டர்ன்ஸ்லாம் ஓகே. நான் பட் அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகுது தான், அந்த போர்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம தாங்கி கொண்டு நம்ம பிள்ளைகளுக்காக லெசன் எடுக்கும் நாங்கள் தானே, தாங்குவோம். கவனிங்கள், வாருங்கள். ஓகே, ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் இப்போ நமக்கு என்னவா இருக்குது, இன்னுமே எக்ஸிஸ்ட் ஆகி தான் இருக்குது. அண்ட் அந்த ரெப்டைல்ஸ் சம் சே மோஸ்ட் ஆஃப் தம் எவால்வ் இன்டு பேர்ட்ஸ். அது ஓகே, அது முத்தாச்சு. ஓகே, ஸ்மால் சைஸ் ரெப்டைல்ஸ் நமக்கு என்னவா இருக்குது, ஸ்டில் எக்ஸிஸ்டட் டுடே. இதோட நம்ம பார்த்தாச்சு. த ஃபஸ்ட்டு மேமல்ஸ் வேர் லைக் அ ஷ்ரூ. த ஃபஸ்ட்டு மேமல் யார் அப்படின்னா ஷ்ரூப்பா. இதெல்லாம் மொத்தம் 3 வந்து பார்த்துருப்போம். லோப் ஃபின்ஸ் யார், மாடர்ன் டே டிசனன்ஸ் சலாமண்டர் அவங்களோட இது. அண்ட் இக்சியோசாரஸ் யார், ஓகேப்பா, யார் இக்சியோசாரஸ், இவங்க யார், ஃபஸ்ட்டு மறுபடியும் அகெயின் வந்து லேண்ட் ஃபிஷ் லைக் ரெப்டைல். ஓகேவா, ஃபிஷ் லைக் ரெப்டைல். ஓகேவா, கேட்கலாம் ஃபிஷ் லைக் ரெப்டைல் யார் அப்படின்றத கொஸ்டின் தி ஃப்ரேம். ஓகேவா, இதை கொடுத்துட்டு அவங்க என்ன மாதிரி ஆம்ஃபிபியன்ஸ் லைக் ரெப்டைல் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க.
ஃபிஷ் லைக் ஆம்ஃபிபியன்ஸா அப்படின்ற மாதிரிலாம் தி அரைஸ் கொஸ்டின். நான் ஆரிஜினல் எவல்யூஷன் ஆஃப் மேனை நான் தனியாக தான் போடுவேன், தனி பாட் அது. பிகாஸ் வி நீட் டு ஸ்டடி கிளியர்லி, each line by line is more important. He will finish within 15 minutes. Short. Within 15 minutes. I think finished Hardy Weinberg within 8 minutes. Yeah. So Hardy Weinberg is nothing. It doesn't contain no more, not that too much difficult. Okay. You just study, be chill. Okay. Where we are. Okay. The first of mammals were like stew. Their fossils was small size. அவங்களோட fossils எப்படி இருந்துச்சு? ஸ்டூஸ்னால் யார்? மூஞ்சீர் தான், எலி. ஓகே, ஒன் டைப் ஆஃப் மைஸ். their fossils are small sized. mammals வந்து என்ன தான் பண்ணுவாங்க? viviparous, குட்டி. and protected their unborn young inside the mother's body. குள்ளே வச்சு பாதுகாத்துக்குவோம். mammals were more intelligent in sensing and avoiding the danger at least when reptiles came down. எப்போ reptiles இறங்குதோ அந்த டைமில் யார் வந்துடுவாங்களா? mammals took over this earth. there were in South America. இப்போ யார் வந்துட்டாங்க? சவுத் அமெரிக்கா. அங்கே யார் இருந்தாங்க? சவுத் ஆஃப்ரிக்கா. என்ன வருஷம்? கமெண்ட் பண்ணுங்கள். this is your 9th question of this lesson. கமெண்ட் பண்ணுங்கள். சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், சீலோகேந்தா அப்படின்ட்டு ஒன்று படிச்சிருப்போம். அது என்ன வருஷன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் 8th question of this lesson. ஓகே, சவுத் அமெரிக்காவில் மேமல்ஸ் வந்து ரிசம்பிளிங் த ஹார்ஸ், ஹிப்போட்டமஸ், பியர், ராபிட் எக்ஸெட்ரா. இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற இந்த மேமல்ஸு டியூ டு த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் ஏற்பட்டு சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவோட ஜாயின் ஆச்சு. அப்போது நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் வந்து விரட்டப்பட்டன. யார் மூலிமா? நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மூலிமா. சவுத் அமெரிக்காவில் மேமல்ஸ் யார் யார் சொல்லியிருக்காங்க? ஹார்ஸ், ஹிப்போபட்டாமஸ், ராபிட்டு, ரேட், பியர் சொல்லியிருக்காங்களா, அவங்கள மேமல்ஸ். இவங்க எல்லாமே விரட்டிட்டாங்க. யார்? நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேமல்ஸில் ஜென்ரலி திஸ் சைடு ஃபானா. பை ஹவ் அப்படின்னா டியூ டு த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ டியூ டு த சேம் அதே கான்டினென்டல் ட்ரிஃப்டால் பவுச்சுடு மேமல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் மோதின மாணிக்கு. அப்போ நார்த் அமெரிக்காவில் எந்த ஒரு காம்படிஷனும் இல்லாதனால ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பவுச்சுடு மேமல்ஸ் வந்து சர்வைவ்டு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் காம்படிஷன் ஃப்ரம் எனி அதர் மேமல். ஏன்னா பிகாஸ் அங்கே வேறு எந்த ஒரு அதர் மேமல்ஸ் இல்லாதனால பவுச்சுடு மேமல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. லிஸ்ட் போதும். we forgot some mammals live wholly in a water. இது வந்து it is a silly question they ask, but most of them making a mistake with this question. I also asked the same question in a poll. Most of them answer correct only. So some mammals live wholly in a water. ஃபுல்லாகவே வாட்டர்லேயே வாழ்வாங்க அந்த மேமல்ஸ். யார்? வேல்ஸ், டால்ஃபின், சீல், சீகவ். சீல், சீகவ், வேல், டால்ஃபின். ஓகேவா? Make it as a rhyming word. Okay, seal, sea cow, whale, dolphin are some examples. Evolution of horse, elephant, dog, etc. are special stories of evolution. You will learn about these in higher classes. The most successful story is the evolution of man with a language, skill and self consciousness. ஸோ இந்த எவல்யூஷன் ஆஃப் மேனில் முக்கியமாக எது தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் செல்ஃப் கான்ஷியஸ்னஸும் நம்மளுக்கு இருக்கிறது தான் முக்கியத்துவமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. A rough sketch of evolution of life form. There are times on a geological scale are indicated. இப்போ இந்த ஒரிஜினல் எவல்யூஷன் ஆஃப் பானை நெக்ஸ்ட் பார்ட்டில் டு பி கண்டினியூ. நெக்ஸ்ட் பார்ட் to be until bye bye. Thank you.